SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 16/2/2025. இடம் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவிலில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிலின் இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தி மற்றும் பறவை காவடி ஏந்தி தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருகின்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து திருச்செந்தூர் கடலில் புனித நீராடினர். அப்போது கடல் அலையா அல்லது பக்தர்களின் அலையா என்ற அளவிற்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. அதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி மலை அடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி என காவடிகளை சுமந்து மேளதாளத்துடன் காவடி ஆட்டமாடி உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இன்று அதிகாலை சண்முக நதி, இடுமன்குளம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டத்தால் பழனி மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாதன் கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு வைரவில் சாற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தும் உடலில் அழகு குத்தியும் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவதால் திருத்தணி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர். இதேபோல் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு சோலைமலை முருகன் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு வைரவேல் மற்றும் சேவல் கொடி சாற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் மலை மோதியது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது. தைப்பூசத்தை ஒட்டி இன்று இரவு 8:30 மணிக்கு மயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி புறப்பாடு நடைபெறுகிறது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா களை கட்டியது.